நடிகர் ரஜினியின் முதல் படமான அபூர்வ ராகங்கள் துவங்கி கூலி திரைப்படம் வரை அவரின் 50 ஆண்டுகால சினிமா பயணத்தில் அனைத்து படங்களையும் வெளியிட்ட பெருமை சேர்க்கும் தூத்துக்குடி பாலகிருஷ்ணா திரையரங்கம். தூத்துக்குடியில் 1928ஆம் ஆண்டு நாடக கொற்றவையாக தொடங்கப்பட்ட பாலகிருஷ்ணா திரையரங்கம் தற்போது காலத்திற்கு ஏற்ப திரையரங்க உரிமையாளர் ராமையா மல்டிபிளக்ஸ் திரையரங்கமாக உருவாக்கியுள்ளார். இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சியில் தியேட்டர் நடத்துவது என்பது மிகவும் சிரமமான காரியம். அதிலும் வீட்டில் இருந்தபடியே படம் பார்க்கும் காலம் வந்த பிறகு டிவி சேனல்கள், OTT தளங்களோடு போட்டி போட்டு தியேட்டர் தொழிலை விடாமல் நடத்துவது என்பது ஒரு பெரிய சவால்தான். அந்த சவாலை எதிர்கொண்டு இன்றும் வெற்றி நடை போடுவது ஒரு சில திரையரங்கம்தான். குறிப்பிடும்படியாக இருப்பது தூத்துக்குடி பாலகிருஷ்ணா திரையரங்கம். முதலில் ஹீரோவாக நடித்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அபூர்வ ராகங்கள் 1975ஆம் ஆண்டு துவங்கி தற்போது கூலி 2025 வரை 50 ஆண்டுகள் ரஜினி படங்களை வெளியிட்ட அவருடன் பயணித்த பெருமை பாலகிருஷ்ணா திரையரங்கம். நம்ம பாலகிருஷ்ணா தேட்டர் 1928 ஆரம்பிச்சாங்க. இது 97 இயர்ஸாக நம்ம தேட்டர் இயங்கிட்டு இருக்கு. நாளைக்கு கூலி படம் ரிலீஸ் ஆகுது. நம்ம தலைவருடைய கூலி படம் ரிலீஸ் ஆகுது. இதில் சிறப்பம்சம் என்னன்னா, தலைவருடைய முதல் படம் அபூர்வ ராகங்கள் 1975 ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆச்சு. இப்போ கூலி படம் 2025 ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆகுது. 50 வருஷமா அவருடைய திரைப்பயணத்தில் வெற்றிகரமாக முடிசூட்டமான பேர். அவருடைய 50 வருஷம் திரைப்பயணத்திலையும் பாலகிருஷ்ணா தியேட்டர் கூட இருந்திருக்குங்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையான விஷயமா இருக்கு. இந்த 50 வருஷத்துல அவர் 171 படம் நடிச்சிருக்காரு. அதில் அதிகப்படியான படங்களை பாலகிருஷ்ணா ரிலீஸ் ஆகி மிக சக்சஸா அது நிறைய படம் போயிருக்கு. இந்த 50 வருஷம் அவருடைய இதை சிறப்பிச்சு அவருக்கு ஒரு கௌரவப்படுத்துறதுக்காக எங்களால் முடிஞ்சது எங்கள் தேட்டர் சைட்ல இருந்து நாளைக்கு அவருக்கு ஒரு சிறப்பு மேஷப், ஒரு 3 நிமிஷம் மேஷப்பு, அதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் முக்கியமான சீனுக்கெலாம் LED ஷோஸ் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் நாளைக்கு அவருக்கு ஒரு கேக் கட்டிங், ஒரு பெரிய கேக் கட் பண்ணி மக்கள் மத்தியில், ரசிகர்கள் மத்தியில் பண்ணி அவரை சிறப்பிக்கணும்னு சொல்லி ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நாளைக்கு காலையில் 9 மணி காட்சிக்கு ரசிகர்களை தான் ஆதரவு தரணும்னு அன்புன்னு கேட்டுக்கொள்வேன்.